தான் வலிக்கும். எனக்கு வலிக்காது, உனக்கு தான் வலிக்கும். கிளம்புமா? சரி என்ன கிளம்புமா? டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு டக்கு டக்குன்னு பெட்ரோல் பஸ்ட்டு பெட்ரோல் போட்டுரும். உட்கார் டக்குன்னு. ஆனால் எதுக்கு இழுத்து விட்ட? ஆமா பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா கோடியக்கரை கிளம்பியாச்சு காய்ஸ். அதான் இதோட விளாகு பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். ஏன்னா எனக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இதாக இருக்கும் காய்ஸ். அப்புறம் பார்க்குறவங்க நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் லைக்கும். இங்கே பெட்ரோல் போடலாம். பார்த்தா என்ன சொல்றாரு? இது கேமரா கேட்க 11 மணியா? கோடியக்கரை போகிறோம். தடுக்க முடியாது. 360 இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதனால் வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கியா? இதாக கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணாமல் கொடுத்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோவில் கவர் எல்லாம் ஆனாடா ஆனாடா. ஏய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து எங்கே போயிடுமா? போக முடியாதோ? ரைட் எடுத்துருவா. சார் இப்படியே போக முடியாதா? ரைட் ரைட் ரைட். சார் கத்துறாரு, ரொம்ப கோவமா இருக்கு சார். அந்த மனுஷன் ரொம்ப கத்திட்டாரு. ஒரே டிராஃபிக்காக இருக்கு. கொடிலாம் கட்டக்கூடாதுன்னு நான் கட்டியிருக்கானோ? எப்படி அது எழுது? அது கோடிக்கரை போகிற வழியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க காய்ஸ். அதான் நீ போய் தான் கோடிக்கரை போகணும். போய் பிளாக் பண்ணி வச்சிருக்கானு கட்சி மீட்டிங் போல. மீட்டிங்காக இல்லை யாரும் வராங்களான்னு தெரில காய்ஸ். சுற்றி போயிட்டு இருக்கோம். இப்படி சுற்றி எப்படி போக போகிறோன்னு தெரில. கலை வலிக்குது பயங்கரமா. கிலோ ரைடரா? யாரை கேட்டாங்கன்னா கிலோ ரைடரு. பார்த்துருவாங்களா? வண்டி வண்டி நானும் யோசிக்கேன். ஒன்று நடக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தல. என்னடா இது முடியுமா என்ன?
போக முடியாதா? அப்படிங்களா? வித்தியாசமாக உட்கார நடலாம் கட்டி இருந்து வராது. ஓட்டலாம் ஓட்டலாம். நீ போட போகிறதாண்டி ஏன் தேவையில்லாத அந்த வேலை வியாபாரம் பண்ணுறேன். ஓடு ஓட்டு ஓடு. டிஎம்கே பயல் கடாவா? பாய் என்ன ஆரம் அடிக்கிற? காய்ஸ் எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்குது. ஸ்டாலினே வர்றவங்கள எல்லா இடமே கூட்டமாக இருக்குது. இப்போ வேளாங்கண்ணி போயிட்டு அடுத்தது வேதாரண்யம் போயிட்டு அப்படி தான் கேஷ் கோடியக்கரை போக முடியும். அதனால தான் கேஷ் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் போலையே. எல்லா இடத்துலையும் செக்கிங் அதிகமாக இருக்கும் போலையே. காய்ஸ் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஏன்னா அந்த இடத்துல போன மாதம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எத்தனை ஆக்சிடெண்ட்டு, எத்தனை ஆக்சிடெண்ட்டா? 4 ஆக்சிடெண்ட்டு காய்ஸ். 4 ஆக்சிடெண்ட்னா ஸ்பாட் அவுட் காய்ஸ். வேளாங்கண்ணி வந்தாச்சு காய்ஸ். ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரத்துலேயே வேளாங்கண்ணி வந்தாச்சு காய்ஸ். வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி வர்றது எப்படியும் ஒரு 5 நிமிட்ஸ் 6 நிமிட்ஸ் தான் காய்ஸ். 10 நிமிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்குள்ளே வர வந்தாச்சு வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். அதுக்கு நம்ம கூடைக்கரைக்கு, வேளாங்கண்ணி மட்டும் கூடைக்கரை போகணும். காற்றடிக்கணும்டா, வேறு அடிச்சிட்டோம். வண்டி டம்மு டம்முங்குது காற்று அடிச்சுட்டு. 500 இருக்கும் பாரு. அந்த காசா? எவ்வளோ பெட்ரோலு? 200 500 டேங்கு. ஏன்டா நீ வேற காசு இல்லாத சூழ்நிலை நிறுத்தினால் 200 2 லிட்ரு 2 லிட்ரு சில்லறை ஜிபே பண்ணிப்போம். சில்லறை ஜிபே பண்ணிப்போம். சில்லறை மட்டும் ஜிபே பண்ணிடுறோம். எவ்வளோ கிலோ சில்லற? இல்லை 3 ரூபாயா?
கம்மியாக கிடைச்சிது போமா டைலக்ஸா ம் காத்தடிச்சிரும் வீடு அப்படி வா ஆனால் காத்தடிக்கிறத மட்டும் நான் மறக்க மாட்டேன்டா. ஃபஸ்ட்டுக்கு வந்து 30 ஃபஸ்ட்டுக்கு வந்து 30 அடி. 38 இருக்குடா. நான் கம்மி பண்ணிட்டு இருக்கேனே. 31 இதுதான் 30. ஸ்டாண்டு தாண்டா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரில. விழுந்ததை மறக்க மாட்டேன்டா. பின்னாடியா பின்னாடி பின்னாடின்னு வா இன்னும் வா. சவுண்டு வச்சுடாண்ணா. சரி தலைவன் வேற ரகம் பார்த்து சாரு. இன்னொரு தட்டி முடிக்க எவ்வளோ 34 டம்முன்னு அடி விழுவுது. கிளம்பியாச்சு. காற்றெல்லாம் அடிச்சுட்டு ஏர்ச்சிக்கெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்டே இருப்போம். பெட்ரோல் ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு மேலே பெட்ரோல் போட வேணாம். பெட்ரோல் இதுக்கு மேலே போட வேணாம்ல. இந்தா ஆமாம்மா. ஆ செயின் லூஸாக இருக்கா ஆரோக்கியம்? கேஸ் பைக்கில் ரைட் பண்ணுறவங்க மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போடுறது தான் பெஸ்ட்டு. பி சேஃப்டி. போகண்டா தெரியல வழி தெரியல. கேட்குமா கோலக்கூர் ஆனா ஏதாவது ட்ரெண்டில் ஏதாவது ஊர் இருக்கா? பஸ் எடுக்க ஆத்தாக்கெல்லாம் தெரியாதுடா. ஆத்தாக்கெல்லாம் தெரியாது. போயிட்டு ஆசையாடா. மண்ணு மாதிரி இருக்குமா கல்லா இருக்குமா? பெருசு பெருசா இருக்குமா? இல்லையா கோடியக்கரை மொட்டை கிராமம் கைஸ். உள்ளே போயிட்டு ஒரே ஒரு ரோடு தான் கைஸ். இப்போ ஒரு ரோடில் போயிட்டு தான் கோடியக்கரை எண்டு முடியுது. பஸ்ஸெல்லாம் அப்பப்போ டைமிங்க்கு தான் இருக்கும் போல் கைஸ். அதான் கஷ்டம்னா உள்ளேருந்து வெளில வரவங்களாம்.
உப்போலாங்கிறது தான் எக்ஸ்போர்ட் ஆகுது போல கைஸ் வெளியூருக்கலாம். உப்போலாங்கிறது தான் ரெடி பண்ணி எடுத்து எக்ஸ்போர்ட் ஆகுது வெளியூருக்கலாம். போலீஸ் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போயிடலாம். எது ராமர் பாலம் தானே எப்படி நினைக்கிறேன். இதாண்டா இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் பண்ணணும். இப்படி சைலக்ஸ். ஹாய் காய்ஸ், இந்த இடம் என்னென்னா ராமர் பாதம். இங்கிறது தான் சீதாவாடா. சீதா வந்து ராமர் வந்து பார்த்தாரு இலங்கையிலேருந்து. இலங்கைனா ஸ்ரீலங்கா. நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கை. ஏப்பா அடியெல்லாம் எங்கே பேர் வேற லெவலில் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தாச்சு. காடு மாதிரி இருக்கு. காடு தாண்டா. குரங்கு இருக்கு, அது கடிச்சிட போகுது. கப்புல்ஸா? ஏய் வேணாண்டாடி வாடா. வாடா. வேலைக்கு ஆகுறா. வீடியோ எடுத்துட்டு இருக்கட்டா, யோசிச்சுக்க. கப்புல்ஸா வந்து கட்டி பிடிச்சி தானே நானும் ரோகிஸு கட்டி பிடிச்சி தானே நானும் வீடியோவில் கவராயிட்டா. சரி ஒன்று பார்க்கவே இல்லை. சரி புதுசாக கட்டினது போலடா. கண்ணு கட்டின தூரம் வரையும் ஒன்றுமே தெரில பாரு காய்ஸ். இதான் ராமர் பாதம். இங்கே தான் வந்து எப்படி சொல்கிறது, ராமர் வந்து அதான் வாயால் சொல்லுங்க. ராமர் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் சீதாவை பார்த்தாரு. புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் ஏறும். நாங்கள் ஃபஸ்ட்டு தட்டி வரும்போது அது உடஞ்சிருந்துச்சு காய்ஸ். அது இப்போ புதுசாக கட்டியிருக்கானு. அது போய் பார்ப்போமா. இறக்கிதுடாடி. சரி அடிக்கிறதே இல்லடா. ஒரு மாதம் ஆகிட்டா. வீடியோவில் யாராவது நம்ம பையில தான் பார்க்க போகிறோம். யாரும் பார்க்க போகிறா. அதெல்லாம் எடுக்காரா. மந்திரிச்சு போட்டுருப்பானடா. புள்ள பறக்கா தொடங்கு. மேலே போகுமா, டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குமா. எக்ஸ்ப்ளோரர் என்னடா இது. அதுல இருந்து பார்க்கலடா. அவர் இதுல இருந்து என்ன பார்த்துருக்காரு. வயசு பாட்டு செம்மையா இருக்கு. எங்க தெரியுது இலங்கை? மயில தெரியுது. நான் ராமர் பார்த்தோம். இந்த வழியாக தான் நாங்கள் இப்போ வந்தோம். இங்கே வண்டி தெரியுதான்னு பார்ப்போம். வண்டி தரல. காடெல்லாம் மறைஞ்சிட்டு நாங்கள் அங்கே தான் போகிறோம். லைட் ஹவுஸ் தெரியும் மேடம். இங்கே இவ்வளோ தெரியுது இப்போ லைட் ஹவுஸு. அந்த லைட் ஹவுஸில் ஏறி இருக்கணும் நானும் சரணும். வீடியோலாம் இருக்குது. அங்கே போகிறோங்க. இப்போ பீச்சுக்கு போகிறோம். சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக உப்பு வளம் தாங்க. இது ஃபுல்லாக அப்பா இந்த ரோட்டில் தாங்க வந்தோம். அதெல்லாம் தெரியாதுடா. தண்ணியே தெரில. லேசாக தெரியும் தண்ணி தான் வர அடிக்கிறா. போய் குடிக்கணும்டா. இனிமேல் கடையே டவுட்டு தான். அவசரப்பட்டு இருந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு வேகமாக எதுவும் வாங்காமல் இருந்தாச்சு. சேவா இறங்க. ஃபஸ்ட்டு தெரியுமா அந்த இடம்? தெரியுதா இல்லையா? காதல் ஜோடி தான் நிறைய பேர் வந்து. காதல் ஜோடி வந்து இது மாதிரி தனியாக இருந்தா காட்டுக்குள்ள எடுத்துருப்போம். யாருக்கு தெரிய போகுது. நம்ம பூச்சி வித்தியாசமாக இருக்கு. என்னடா இது பூச்சி? எறும்பாது வேறு ஏதாச்சுமா? உள்ளலாம் இருக்கு பாரு. காட்டுப்பூச்சா? காட்டுப்பூச்சி.com மியான் இருக்கு. அவன் கட்டி பிடிச்சிருந்தான்டா. நான் பார்த்துட்டேன்டா. நான் வீடியோவில் இருக்கும் பாரு. கட்டி பிடிச்சிருந்தேன். மேலே ஏறி போயிட்டு இருக்கான். பட்டுக்கு வந்துட்டே இருக்கான் அப்படின்னு பார்க்குறேன். சரி அவ்வளோதான் காய்ச்சி. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து போவோம்.
அடுத்தது வந்து இடத்துக்கு போவோம். போமா நடக்கும்லடா. ஹாய் காய்ஸ், யூடியூப்ல வருவீங்க நீ வேற ஃபேமிலியாக போகிறாங்க அவங்க. நம்ம மொட்டை பயிலெல்லாம் போகிறோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் 2 பேரும் அதை பற்றி வானவில் தோழர்கள்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க நிற்கிறாங்களா. போகுமா? உள்ளே போய் ஜூஸ் கீஸ் குடிக்கும். உள்ள ரேட் அதிகம்னு நினைக்கிறேன்டா. உள்ள ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். சார் இப்போ உட்காந்தானே எப்படி வண்டி எடுப்பேன்? செடிகள் விட்டு அப்புறம் லைட் ஹவுஸ் சொன்னோம். இந்த பைத்தியக்கார என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிடுவேன் கீழே இப்படி கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா கீழே கொடுத்தாச்சு கேஸ். கூப்பிட்றோண்ணா ஸோ மேலே ஆள் இருப்பாங்க. கேஷ் தான் லைட் ஹவுஸ் ஸ்டாப் வியூ வந்தாச்சு. விஜயிடலாம் போகிற அளவுக்கு தெம்பில் காய்ஸ் இப்பயே முடியல சுத்தமாக. ஏப்பா இல்லை காய்ஸ். இப்போ தாங்க வந்தோம். லூஸ் போய் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க காய்ஸ். ஆனால் கேமரா வந்து கூப்பிட எடுத்துகிட்டு வந்தோமா, எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், கீழே வந்து வாட்ச் மட்டும் சொல்லிட்டான் கேமரா வேலை எடுத்துகிட்டு போகலாமா இல்லையானு. அவன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு போட்டான். தேனி கூட இருக்க போல தேனி டிக்கெட் கூட போகுது. அவ்வளோதான் கைஸ், லைட் ஹவுஸ் ஏறுறதுக்கே பாதி நாங்கள் தள்ளிட்டு இதுக்கப்புறம் பீச்சுக்கு போனால் அவ்வளோதான், மட்டை தான். அதுக்கப்புறம் வேலைக்காகாது கைஸ். அதனால் லைட் ஹவுஸ்லேருந்து விளாக முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கும் கைஸ்.